உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். துப்பாக்கி பீஸ்ட் போன்ற படங்கள்ல நீங்க இப்படி நடிச்சிருக்கீங்க, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க. அந்த விளக்கம் கொடுக்கறதுனால குறைஞ்சபட்சம் மன்னிப்பு கொடுங்க. அப்படியே மன்னிப்பும் கேட்க முடியல, ஒரு வருத்தமாச்சும் தெரிவிங்க. உங்கள் திமுக மீது உள்ள வெறுப்பு ஓட்டுகள் உங்களுக்கு மாறும், இதுக்கு உண்டான வழியை ஏற்படுத்துங்கன்னு சொல்லி கடிதம் அனுப்பிச்சு விட, அதுக்கு கூட அவன் மசீதத்தை இல்லாம பேசுவாங்க. போராட்டம் பண்றது ஜனநாயகம் கொடுத்த உரிமை, அது உரிமை இல்லையா? அதையே அவன் பண்ணக்கூடாதுன்றான். அவன் இதெல்லாம் பேசுறதெல்லாம் எடுத்து நீங்க பேசுவீங்க. நீங்க புதுவெளியில தலைவர் விஷயமா பார்த்தீங்கன்னா யாருமே கண்டனமே தெரியும், யாருமே கண்டனம் தெரியும். அவங்கெல்லாம் அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தானே அர்த்தம். படத்தை படமாக எடுத்துருக்கிறாரு, அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறதுலன்ற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. விஜய் பண்ணாலே அது ஒரு குற்றமாக பார்க்கக்கூடிய அளவு தடயம் இருக்காரு. வேற என்ன தகுதி இருக்கு விஜய்க்கு? நடிப்பை தவிர இந்த சினிமா பிரபலத்தை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன சமூக செயல்பாட்டாரா, மக்களுக்காக செயல்பட்டார். அவரோட இயக்கம் ஆரம்பத்துலேருந்தே சின்ன சின்ன வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க செய்யாமலாம் இல்லையா? அதுக்குன்னு சொல்லி திமுகவை எதிர்க்கிறன்றதுக்காக இந்த கூத்தாடி பையன் என்ன படம் எடுத்தாலும் கை தட்டி வரவேற்று நம்ம எப்படியாவது திமுக ஒழிக்கணும், அதனால இவங்க கூட சேர்ந்து இந்த படத்தை லீக் பண்ணது பிஜேபியோ திமுகவோ இல்லை, தாவேக்கா தான் ரிலீஸே பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டில் இருந்தெல்லாம் நிறைய பேர் போகணும். நீங்கள் ஒரு சீனை பார்த்துட்டு நீங்கள் போய் புகார் கொடுக்குறீங்க, இது நியாயம் இல்லை. நீங்களும் திமுக சொம்பு, ஒன்று திமுகவை திட்டினா பாஜக சொம்புன்றான், விஜயை திட்டினா திமுக சொம்புன்றான். எப்படி இருக்கு பாருங்க. நம்ம எதை பற்றியும் பேசக்கூடாது, வாயை பற்றிட்டு இருக்கணும். இல்லை, இப்போ தீவிரவாதிங்கிற வார்த்தை தமிழ்நாட்டுக்கு யார் பரிச்சயமாக்கணுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சட்டசபையில் யார் பேசினாங்கிறது தான் தெரியும். நம்ம அங்கெல்லாம் போய் முற்றுகிட்டோமா? நான் என்ன சொல்கிறேன், அதை ஒரு பெரிய பிரச்சனையை ஆக்கணும் வேணும். ஆனால் சினிமாவில் என்னை தீவிரவாதி பயங்கரவாதி மாதிரி காட்டி அரசியலில் நான் எல்லாருக்கும் மாணவன் சொன்னால் எப்படி நம்ப முடியும்? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், ஏன்றேன். ரஜினிகாந்த் படம் எடுத்தார எந்த படத்திலாச்சும் முஸ்லீமை வில்லனா காட்டி தான் சம்பாதிச்சார் அவர்? இல்லை எம்ஜிஆர் அப்படி தான் எடுத்து ஃபெமிலியர் ஆனாரா? சிவாஜி அப்படி எடுத்து தான் ஃபெமிலியர் ஆனா? உங்களுக்கு ஏன்டா இப்போ அறிப்பு? சாதாரணமான ரவுடியெல்லாம் பெரிய அரசியல்வாதி ஆகிறான். நம்ம ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவனுக்கு சல்யூட் அடிச்சு நிற்கிறோம். ஆனால் நானும் அரசியல் இறங்கினா என்னையும் பார்த்து பல பேர் சல்யூட் அடிப்பாங்கல்ல. அதனால தான் இன்னிலிருந்து நான் அரசியலுக்கு இறங்க போகிறேன். அண்ணாமலை அட்டாக் எப்படி இலையில சாப்பாடு வச்சுட்டு விதவிதமான பலகாரங்களை எல்லாத்தையும் வச்சுட்டு பக்கத்தில் மலத்தையும் வச்சுட்டு சாப்பிட்றேன்னு நீங்கள் சாப்பிடுவீங்களா? அதாவது படத்தில் நீங்கள் சொன்ன அந்த காட்சி தாக்கத்தை ஏற்படுத்துமா, இல்லை தடாரகம் போட்ட ட்வீட்டு தாக்கத்தை ஏற்படுத்துமாங்கிறத கேள்வி. நீங்கள் படத்துக்கு எதிராக நீங்கள் பேசுங்க, வழக்கு வந்தால் ஐஎன்எல் கட்சி பார்த்துக்குன்னு சொல்கிறீங்க. சும்மா இருக்குன்னு தூண்டி விடுற மாதிரி தானே இருக்குது. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஐஎன்எல்பி கட்சியினுடைய தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம். வாங்க. உங்களோட ட்விட்டர் பேஜில் தான் பார்த்துட்டு இருந்தால் நிறைய ஜனநாயகன் படத்தை போட்டு அப்படின்னு அடித்து வச்சுருக்கீங்க. இதில் ஒரு ட்வீட்டில் இனி இந்த ஜோசப் விஜய்க்கு மரியாதையெல்லாம் முஸ்லீம்கள் யாரும் கொடுக்காதீங்க, நடுவில் ஒரு வார்த்தையை போட்டுறீங்க, நான் தவிர்க்கிறேன். முஸ்லீம் பகுதியில் அல்லது பள்ளிவாசல் போன்ற இடங்களில் எவனாவது விஜய் கொடியோடு வந்தால் அடித்து விரட்டுங்கன்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. அது அப்படி மேற்கொண்டு உங்கள் மேலே ஏதாவது வழக்கு வந்தால் அது இந்திய தேசிய கட்சி சமாளிக்குன்ற மாதிரிலாம் போட்டிருக்கீங்க. எதுக்கு இப்படி ஒருத்தவங்களை தூண்டி வரக்கூடிய அளவுக்கு என்ன அப்படி நடந்துச்சு? இல்லை, அவன் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திரைப்படங்களில் முஸ்லீம்களை தீவிரவாதி பயங்கரவாதி மாதிரி காட்டிட்டு தான் எடுக்குது. துப்பாக்கி படம் அப்படி தான் ஆச்சு, பீஸ்ட் அப்படி தான் ஆச்சு. இது ரெண்டுமே என்ன சொல்கிறாங்க, பொதுவான இளைஞர்கள் பொதுவான நபர்கள் என்ன சொல்கிறாங்க, பாய் அவன் மட்டுமா பாய் எடுக்கிறான், எத்தனையோ பேர் எடுக்கிறாங்க பாய். அதேமாரி விஜயகாந்த் எடுத்திருக்காரு, அப்புறம் சத்யராஜ் எடுத்திருக்காப்புல, அர்ஜுன் எடுத்திருக்காரு, இப்படின்னு சொல்லி உங்களை மாதிரி நண்பர்கள் நிறைய பேர் கேட்குறாங்க இந்த மாதிரி கேள்வி. அவன் மட்டுமா எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய கதையை என்ன சொன்னால், இப்போ அவங்கெல்லாம் எடுத்தாங்க பார்த்தீங்களா, ஒரு கேரக்டரை நடிச்சிருப்பாங்க, ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க, அதை நடிச்சிருப்பாங்க. பட் இவன் துப்பாக்கி படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பார்த்தீங்கன்னா அந்த கரு அந்த அந்த அதாவது அந்த படத்தினுடைய கருவே அதுதான், அந்த ஸ்லீப்பர் செல் என்ற கான்செப்ட். அந்த கரு என்னன்னு சொன்னால், சாதாரணமாக ஒரு பங்கரில் வேலை செஞ்சுருப்பாங்க, ஒரு டீகளில் வேலை செஞ்சுருப்பாங்க. இந்த மாதிரி சாதாரணமாக நடுத்தர குடும்ப இளைஞர்கள் வேலை செஞ்சுருப்பாங்க. யார்? முஸ்லீம் இளைஞர் வேலை செஞ்சுருப்பாங்க. அவங்களுக்கு எங்கேருந்தோ ஒரு உத்தரவு வரும், எங்கேருந்து இல்லை பாகிஸ்தான்லேருந்து உத்தரவு வரும், இவனுக்கு போய் குண்டு வைப்பானுங்க. இதை தடுக்கிற மாதிரி என்னுடைய கரு. அப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னால், இது எப்படின்னா மற்ற படங்களில் வந்ததோட மோசமான ஒரு கான்செப்ட். எப்படின்னு சொன்னீங்கன்னா, எந்த ஒரு சமூகத்துக்கு போராடக்கூடிய இளைஞர்கள் யாருன்னு சொன்னால் நடுத்தர குடும்பங்கள் போராடும்.
ஒன்று பணக்காரன் போராட மாட்டான், இன்னொன்று கீழே உள்ளவனும் போராட மாட்டான், நடுத்தர குடும்பங்கள் இருப்பாங்க. இதுதான் வந்து எந்த சமூகமாக இருந்தாலும் அந்த நடுத்தர குடும்பங்கள் தான் போராடும். அப்போ இவன் அதை அந்த கருவாக வச்சு அந்த ஸ்லீப்பர் செல்லு இப்படி எடுத்தான். இப்போது இது என்ன பண்ண, படத்தை படமாக பாருங்கன்னு சில பேரும் அதுவும் நம்மளை அட்வைஸ் பண்ணுறான். படத்தை படமாக பார்க்குற அளவுக்கு தமிழ்நாடு இல்லை. அப்படி படத்தை படமாக பார்த்துருந்தா எம்ஜிஆர் முதல்வராக இருக்க மாட்டார், இருக்கா இல்லைங்களா? ஜெயலலிதாவும் முதல்வராக இருக்க மாட்டாங்க. ஏன் இப்போ விஜயே கூட முதல்வர் வேட்பாளராக வந்திருக்க முடியாது இல்லையா? வேறு என்ன தகுதி இருக்குது விஜய்க்கு? நடிப்பை தவிர இந்த சினிமா பிரபலத்தை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன சமூக செயல்பாட்டாளரா, மக்களுக்காக செயல்பட்டார். அவரோட இயக்கம் ஆரம்பத்துலேருந்தே சின்ன சின்ன வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது சின்ன சின்ன வேலை செஞ்சாருன்னா அது செய்யாமல் இருக்க முடியாது. இப்போ நீங்கள் இருக்கீங்க, அந்த ரசிகர் மன்ற தலைவராக அந்த பகுதியில் இருக்கீங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நம்ம இந்த ரசிகர் மன்ற சார்பாக இதை செய்யணும், அந்த மாதிரி வேலை தான் செஞ்சு தவிர அரசியல் கேளுங்க. அதுதான் சொல்கிறேன், இவன் சம்பாதிச்ச காசில் ஏதாவது வந்து கொடுத்து செஞ்சாருன்னா நான் செய்யலை எதுவுமே, புரிஞ்சுங்களா? இப்போ திடீர்னு வந்து அரசியலுக்கு வந்திருக்கேன், வேணான்னு சொல்ல. அரசியல் என்பது நான் இப்போ யார் வேணாலும் விளையாடலாம், அந்த ஸ்லீப்பர் செல்லுன்ற கான்செப்ட். அப்போ வந்து நடுத்தர குடும்பம் அது வந்து எப்படின்னு சொன்னால், விஜயை வந்து சினிமா தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. பெரிய அளவுக்கு அவர் சம்பாதிச்சது உள்நாடு வெளிநாடு முதலீடு பண்ணி வச்சு ஜாலியாக இருக்காரு தவிர அது மக்களுக்காக அவர் எந்த பணமும் செலவு பண்ணல. அது யார் வேணா இறங்கலாம், அண்ணா சொன்ன மாதிரி அதுக்குள்ளே யார் வேணா குதிக்கலாம், புரியுதுங்களா? சாக்கடைக்குள்ளே யார் வேணா குதிக்கலாம், அது அவங்க இஷ்டம், அது நம்ம இல்லை. ஆனால் சினிமாவில் என்னை தீவிரவாதி பயங்கரவாதி மாதிரி காட்டிட்டு அரசியலில் வந்துட்டு நான் எல்லாருக்குமானவன் சொன்னால் எப்படி நம்ப முடியும்? சரி, அதை கூட விடுங்க, அந்த துப்பாக்கி, பீஸ்ட்டு, இந்த படங்கள். இதன் பிறகு நான் இப்போ சமீபமாக திமுகவினுடைய எதிர்ப்பு இருக்கு இல்லைங்களா, திமுகவினுடைய எதிர்ப்பு இது வந்து ஏன் நம்ம வந்து வேற ஒரு அரசியல் நோக்கி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட குறைஞ்சபட்சம் 3 கடிதத்துக்கு மேலே நேரடியாக அவன் கைக்கு போகிற மாதிரியே கிடச்சி அனுப்பி விட்டேன் நான். என்னன்னு சொன்னீங்கன்னா, அதாவது துப்பாக்கி, பீஸ்ட்டு போன்ற படங்களில் நீங்கள் இப்படி நடிச்சிருக்கீங்க, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க. அந்த விளக்கம் கொடுக்கலனாலும் குறைஞ்சபட்சம் மன்னிப்பு கொடுங்க. அப்படியே மன்னிப்பும் கேட்க முடியும்னா ஒரு வருத்தமாச்சும் தெரிவிங்க. அப்போ தான் இந்த திமுக முஸ்லீம்கள் மீது இருக்க, முஸ்லீம்கள் திமுக மீது உள்ள வெறுப்பு ஓட்டுகள் உங்களுக்கு மாறும். இதுக்கு உண்டான வழியை ஏற்படுத்துங்கன்னு சொல்லி கடிதம் அனுப்பிச்சு கூட அதுக்கு கூட அவன் மசீதத்தை இல்லாமல், புரியுதுங்களா? சரி விட்டுட்டேன், சரி தேர்தல் வந்தாங்க, அறிவித்தாங்க, ஏதோ போகட்டும் அப்படின்னு விட்டு போயிட்டுருக்கோம். இப்போ இந்த ஜனநாயகன் படம் வந்திருக்கா இல்லைங்களா? இப்போ இந்த ஜனநாயகம் படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் இது வந்து கசிஞ்சுதுன்னு சொல்லிட்டு லீக் ஆச்சுன்னாங்க. அந்த லீக் சீனுக்கு பார்த்தேன். அது பார்க்கும்போது அந்த லீக் சீனில் ஒருத்தர், அவரும் பாய் தான், வந்துட்டு என்ன சொல்லுவார், என்னங்க இது ஆர்டிஎக்ஸ் உட்பட இவ்வளோ வெடிமருந்து வந்து இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ வெடிமருந்தில் வெடிகுண்டு செஞ்சால் எத்தனை பேர் சாவாங்களே பாய், சாகட்டும், எப்படி சாகட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு சீன். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பொட்டலம் பரிமாறுற மாதிரி ஒரு சீன் வரும். அடுத்தது குண்டு போய் வைக்கிற மாதிரி ஒரு சீன், அங்கே வெடிக்கிற மாதிரி சீன். அப்போ இதை வச்சு தான் எனக்கு கொந்தளிச்சு, என்னடா இவன் வந்து தொடர்ந்து வந்து முஸ்லீம்களை வந்து, அதனால தான் இவன் வந்து ஜனநாயகன் படத்தில் இப்படி முஸ்லீம்களை தீவிரவாதியாக காட்டுறதுனால தான் நாம் 3 தடவை அவன் வருத்தம் தெரிவி மன்னிப்பு கேளுன்னு சொல்லி கோரிக்கை வச்சு கூட அவன் கேட்காம இருந்திருக்கான். அப்போ இந்த படத்தில் இப்படி வச்சுருக்கான்னா அப்போ இவன் என்ன தான் நினச்சிட்டு இருக்கான் அப்படின்போது தான் நம்ம அதை சட்ட ரீதியாக புகார் கொடுக்க அடுத்து நீதிமன்றமும் போக போகிறேன், அது வேறு விஷயம். அப்படி போகும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, உங்களை மாதிரி நண்பர்கள் நான் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன ஒரு சீனை பார்த்துட்டு அவருக்கு போய் புகார் சொல்கிறீங்க. வெளிநாட்டில் இருந்தாலும் நிறைய பேர் ஃபோன், நீங்கள் வந்து ஒரு சீனை பார்த்துட்டு நீங்கள் போய் புகார் கொடுக்குறீங்க, இது நியாயம் இல்லை. நீங்களும் திமுக சொம்பு, ஒன்று திமுகவை திட்டினா பாஜக சொம்புன்றான், விஜயை திட்டினா திமுக சொம்புன்றான். எப்படி இருக்குது பாருங்கள், நம்ம எதை பற்றியும் பேசக்கூடாது, வாயை பற்றிட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் நல்லவன் பேர், நம்மளால் இருக்க முடியாது. அப்படி தேர்தல் நேரம் என்னும்போது மற்ற அமைப்புகள் போல் மற்ற அமைப்பு தலைவர் மேலே சைலண்ட் மூடில் போகிற ஆள் நான் இல்லை. இப்போ இந்த விஷயமா வந்து பார்த்திங்கன்னா தலைவர் விஷயமா பார்த்தீங்கன்னா யாருமே கண்டனமே தெரிவிக்கல, கண்டனம் தெரிவிக்கல. அவங்கெல்லாம் அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தானே அர்த்தம். அடுத்த படமாக எடுத்துருக்கிறாரு, அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறதுன்ற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்லை அவங்களுக்கு என்ன பயம், விஜய் பண்ணாலே அது ஒரு குற்றமாக பார்க்கக்கூடிய அளவு தடவை இல்லை. விஜய் பண்ணாருன்றது இல்லை, விஜய்க்கு மட்டும் ஏன் கமலஹாசன் வீடு ஏறி முற்றுகை போராட்டம் பண்ணது யார், விஸ்வரூபத்துக்கு. இப்போ அமரன் படம் எடுக்கும்போது சிவகார்த்தியின் வீடு முற்றுகை போடுறது யார்? ஏதோ விஜய்க்காக மட்டும்தான் தடாரகம் வந்து கொந்தளிக்கிற மாதிரின்னு சொல்கிறீங்க, அப்படி இல்லையே. நீ ஏன் வந்து திரைப்படத்தில் நான் தான் உனக்கு வில்லனா கிடைக்கிறேனா? இது எந்த விதமான இது அறம் இது சொல்லுங்கள்.
ஏற்கனவே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வேலை வாய்ப்பு, தொழில், கல்வி எல்லாத்துலையும் பின்தங்கி இருக்காங்க. சர்க்கார் கமிஷனில் என்ன சொல்கிறாரு, மலைவாழ் மக்களை விட மிகப்பெரிய பின்தங்கிய நிலையில் இன்னைக்கு இந்திய இஸ்லாமியர்கள் இருக்காங்க சொல்கிறாங்க. தீவிரவாதிங்கிற வார்த்தை தமிழ்நாட்டுக்கு யார் பரிச்சயமாக்குறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சட்டசபையில் யார் பேசினாங்கிறது தான் இல்லை, சட்டசபையெல்லாம் போய் முற்றுகிட்டோமா? நான் என்ன சொல்கிறேன், அது பெரிய பிரச்சனை ஆக்கணும். கேளுங்க, சட்டசபையில் தீவிரவாதின்னு முஸ்லீம்கள் இது பண்ணும்போது அப்போ நாங்கள் சிறையில் இருந்தோம். அப்போவே இல்லை, நாங்கள் வெளியே இருந்தோன்னு சொன்னால் அது ஒரு ஆண்மை வேணும். கருணாநிதி போன்ற ஒரு சக்தியை எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆண்மை வேணும். ஆண்மையற்ற தலைவர்கள் இங்கே இருந்தாங்க, நாங்கள்லாம் சிறையில் இருந்தோம். இப்போ சொல்லுங்கள் எவனையா சொல்லுங்கன்ற நான். ஏன்னா கருணாநிதி சொல்லன்றதில்ல, இதே பாக்கர் இப்போ சொன்னார் இல்லைங்களா, இறக்கிறதுக்கு முன்னாடி சொன்னார் இல்லை, இதேமாரி சொன்னார் தீவிரவாதின்னு சொல்லிட்டு. ஏன் அப்போ பாக்கரெல்லாம் வாயில் என்ன வச்சுட்டு இருந்தா நான் கேட்குறேன்? ஜவஹர்லால் என்ன வச்சுட்டு இருந்தாப்புல? அப்போ நீங்களும் ஒரு சமூக அமைப்பு தலைவர்கள் தானே, என்ன ஏன் அமைதியாக காட்டீங்க? அப்போ ஏதோ ஒன்று எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கு இல்லையா? சொல்லுங்கள். இப்போ நீங்கள் தீவிரவாதின்னு சொன்ன நபருக்கு இன்னைக்கு பாக்கருடைய அமைப்பு அரசியலில் அப்பாற்பட்ட ஒரு அமைப்பு இல்லையா? இன்றைக்கி எந்த மண்ணாங்கட்டிக்கு நீங்கள் போய் திமுக ஆதரவு கொடுத்தாங்க, போய் திமுக ஆதரவாக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? தீவிரவாதின்னு முஸ்லீம்களை தான் சொன்னது திமுக தான். ஏன் இன்றைக்கி ஆதரவு கொடுக்குறீங்க? இல்லை திமுக திருந்திச்சா, இல்லை நீங்கள் மாறிட்டீங்களா? நான் அன்னிலிருந்து இன்ன வரையும் அதே நிலைப்பாடில் இருக்கும். அதுக்குன்னு சொல்லி திமுகவை எதிர்க்கிறன்றதுக்காக இந்த கூத்தாடி பையன் என்ன படம் எடுத்தாலும் கை தட்டி வரவேற்று நம்ம எப்படியாவது திமுக ஒழிக்கணும், அதனால இவங்க கூட சேர்ந்துக்கணும். ஏதோ ஒரு சீனை பார்த்துட்டீங்க, சரி ஓகே, முழு படம் என்ன சொல்லுது, என்ன கதை கருவில் இருக்குன்றது நமக்கு தெரியாதுல்ல. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி நிறைய நபர்கள் முழுசாக பாருங்க என்கிட்ட இல்லைடா முழுசா எனக்கு வந்ததே இவ்வளோதான்டா, இல்லைன்னா எப்படியாவது முழுசாக வர வரையும் பார்த்துட்டு அவருக்கு நீங்கள் பிரச்சனை பண்ணாலும் நேரத்தில் விஜயை டேமேஜ் பண்ணுன்ற மாதிரி தானே இப்போ பதிவாகும். கரெக்டு. இப்போ நம்முடைய நண்பர் ரெட்பிக்ஸ் ஓனர் ஃபிலிக்ஸ் ஜெரால்டு கூட ஃபோன் பண்ணி, தோழர் நான் தாவேக்கா நிர்வாகியாக உங்ககிட்ட நான் பேசலை, நான் அஸ்பார் நீங்கள் நண்பர்கள் நட்பு அடிப்படையில் பேசுகிறேன், நீங்கள் முழு படத்தை பாருங்கள். நான் சொன்னேன், தோழர் உண்மையிலேயே என்கிட்ட படம் இல்லைங்க, முழு படம் இருந்தால் கொடுங்க நான் பார்க்குறேன்னு சொன்னேன். அவர் அனுப்புகிறேன்னாரு, அனுப்பலை. இதே மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. கடைசியாக என்ன தாண்டா அந்த படத்தில் இருக்குது, இது பார்க்காம விடக்கூடாது நம்மளும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கும்போது கடைசியாக அந்த படத்தை பார்த்தா ஒரு 2 பேர் நேற்று வேலூரில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கும்போது அந்த 2-3 பசங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது நான் போய் பார்க்க அவங்கள வச்சு என்ன நடந்தது அந்த படம் ஃபுல் கதை சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லை அந்த படத்தை அந்த கதையை கேட்டீங்கன்னா நீங்கள் கூட இந்த படத்தை லீக் பண்ணது பிஜேபியோ திமுகவோ இல்லை, தாவேக்கா தான் ரிலீஸே பண்ணியிருக்கானுங்க. ஏன்னு சொன்னால் அந்த போக்கில் சொல்கிறேன், இது நான் எதை சொன்னாலும் போகிற போக்கில் சொன்ன மாதிரின்னா அப்புறம் என்ன இருக்குது? ஏன்னு சொன்னால் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட தெரியும். ஏன்னு சொன்னால் அந்த படம் முழுக்க தாவக்காக ப்ரொமோட் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு சீன் வரும், விஜயை காட்டுற சீன். விஜய் இப்படி கையை இப்படி வெளியே விடுவார். தளபதி யார் தெரியுமா, ஒரு தளபதி இருக்கார், அவர் அவ்வளோதான், அப்படி அவர் கொந்தளிச்சார்னா முடிஞ்சுன்னு ஒரு கையை காட்டுவாங்க. அந்த கையிலேயே பார்த்தீங்கன்னா டிவிகேன்னு பச்சை குத்திருக்கும். பச்சையில் ஸ்டிக்கர் வச்சுங்க டிவிகேன்னு. அதுலேருந்து ஆரம்பித்து அந்த படம் முழுக்க பார்த்தீங்கன்னா 100 விழுக்காடு தாவேக்காவினுடைய ஒரு ப்ரொமோஷன் படம் தான், வேறு எதுவுமே இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சில காட்சிகள். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பாபி தேலின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? தர்மேந்திராவுடைய 2வது மகன், ஃபஸ்ட்டு மகன் சஞ்சய், இது 2வது பாபி மகன். அவன் தான் அந்த படத்தில் ஒரு கேரக்டர், வில்லன் கேரக்டராக நடிக்கிறான். அவன் ஒரு நார்த் இந்தியாவிலேருந்து தமிழகத்தில் வரக்கூடிய ஒரு ஐபிஎஸ் கேடர். அவர் ஐபிஎஸ் நார்த் இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸ். அவர் வரும்போது பிரகாஷ் ராஜ் இங்கே மிகப்பெரிய அரசியல் ஆளுமை ஒரு கட்சியில் இப்போ ஸ்பாய்லர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை சொல்கிறேங்க, நீங்கள் படத்தை பார்த்தீங்களா, பார்க்காத கதை எங்கள் தலைவரை விமர்சனம் பண்ணி எல்லாரும் இதுதான் சொல்கிறானுங்க. நான் சொல்கிறது எனக்கு காதுக்கு வந்த செய்திகளை சொல்கிறேன். அப்போது நம்ம அடிக்கடி பேசுகிற வீடியோக்களை விஜய் பார்த்துருக்கணும், அல்லது இயக்குனர் பார்த்துருக்கணும். நம்ம ஐத்தமிழ் உட்பட நிறைய வீடியோ நான் பேசுறது என்னென்னா, திமுக அமைச்சர்களை பற்றி குட்டி பகவதிகள்னு பேசுவோமா இல்லையா? ஏன்னா அங்கங்கே ஒரு குட்டி பகவதி. அந்த படத்துலேயும் அதே காட்சி தான். நான் ஒரு பெரிய கட்சியின் மாவட்ட செயலாளர், இங்கே என்னை கேட்காம என் தலைவனை ஒன்றும் செய்ய மாட்டான். இப்படி இங்கே என்னை கேட்காம தலைவனே எதுவும் செய்ய மாட்டான். இந்த மாதிரி டைலாக் புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இது குட்டி பகவதிகள் ஒவ்வொரு மாவட்டத்தில், இது திமுகவுடைய மாவட்ட செயல், அதுதான் பிரகாஷ்ராஜ். அப்போது அவர் என்ன பண்ணுவார், அந்த புதுசாக பதவியேற்ற அந்த டிசி
ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் வந்து நார்த் இந்தியனு, தமிழ்நாடு கேடர் ஐபிஎஸ். அவர் வந்து பதவி ஏற்றுக்கிட்டு பிரகாஷ் ராஜை பிடிக்க போகும்போது அவன் என்ன பண்ண உட்கார வச்சு அவரை சட்டை கிட்டெல்லாம் கிழிச்சு பேண்டெல்லாம் அவுத்து அவன் நிர்வாணமாக அமுச்சு விட்டுருவான். அந்த கோபத்தில் அவன் வந்து வெளியே வராமல் பைத்தியக்கார மாதிரி அப்படியே கத்திக்கிட்டே இருப்பான், ஆவுன்னு கத்திக்கிட்டே இருப்பான். கடைசியாக என்ன பண்ணுவோன்னா விஜய் வந்து எஸ்ஐ. உடனே விஜய் வராரு, பிரகாஷ் ராஜை அடிக்கிறாரு, அவங்க ஆளுங்கள்லாம் அடித்து பிரகாஷ் ராஜை கைது பண்ணிடுறாரு. பிரகாஷ் ராஜும் ஜெயிலில் இருக்கான், இவர் ஐபிஎஸ் ஆஃபீஸரும் அதே இதில் தான் இருக்கார். இருக்கும்போது வரும்போது மன்னிச்சுக்க, என்ன நான் ஏதோ செஞ்சுட்டேன், என்னை பழி வாங்காத அப்படின்னு சொல்லுவான். நான் இப்போ பழி வாங்க வரல, நம்ம 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் போடுவோம்னு. யார்? பாபிதேல் சொல்லுவான், நம்ம ஒரு ஒப்பந்தம் போடுவோம். என்ன ஒப்பந்தம்? ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறோம், அந்த கட்சிக்கு நீ தலைவன், நீ முதல்வர், நான் துணை முதல்வர், சரியா? டன் அப்படின்வாங்க. இப்போ கட்சியை ஆரம்பித்த உடனே எப்படி ஃபெமிலியர் ஆக்கணும், குண்டு வைப்போம். அப்போ தான் இந்த முஸ்லீம் கேரக்டரை கொண்டு வரோம். படத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கா? ஒரு மயிருக்கு சம்மந்தம். நீ புதுசாக கட்சி ஆரம்பிக்கணும், அவன் பிரகாஷ் ராஜ் முதல்வர் ஆகணும், இவன் பாபிதல் துணை முதல்வர். இது கான்செப்டில் தானே கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எதுனா கலவரம் பண்ணுற மாதிரி ஜென்ரலாக கொண்டு போகாமல் அப்போ தான் வந்து என்ன பண்ணுறா, குண்டு வைக்கிற மாதிரி செய்யும். அந்த குண்டு வைக்கிறது இன்னொருத்தர் பாய், அவர் என்ன பண்ணுறா, ஓடி போய் இவர்கிட்ட சொல்லிடுறாரு. யார்கிட்ட? விஜய் கிட்ட, தளபதி கிட்ட சொல்கிறார். தளபதி கிட்ட சொன்னோன்னா டிவிகே, அவர் பேர் டிவிகே தான், யார்? விஜய் பேர். டிவிகே கிட்ட சொல்கிறார். டிவிகே என்ன பண்ணுறாரு, உடனே ஓடி வந்து அந்த டிசியை பிடிச்சி, என்னடா பைத்தியமாட பிடிச்சிருக்கு, என்ன எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. அதில் அண்ணாமலை அட்டாக், நல்லா புரிஞ்சுங்க. அண்ணாமலை அட்டாக் எப்படின்னா, பைத்தியமாட பிடிச்சிருக்கு உனக்கு. ஆமாம், எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. சாதாரணமான ரவுடியெல்லாம் பெரிய அரசியல்வாதி ஆகிறான், நம்ம ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவனுக்கு சலிட் அடிச்சு நிற்கிறோம். ஆனால் நானும் அரசியலில் இறங்கினா என்னையும் பார்த்து பல பேர் சலிட்டு அடிப்பாங்கல்ல, அதனால் தான் இன்னிலிருந்து நான் அரசியலுக்கு இறங்க போகிறேன் அப்படின்னு பாபிதல் டைலாக். புரியுதுங்களா? எல்லா அரசியல்வாதிகளும் அதான். அதில் அண்ணாமலை எப்படி ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்துட்டு, நீ ஒரு ஐபிஎஸ்ரா, நான் ஐபிஎஸ்ஸாக இருந்தால் என்ன பண்ணுறது? அடுத்தவனுக்கு சலிட்டு அடிச்சு அடுத்தவனுக்கு சொல்கிறத கேட்டுட்டு இருக்குதா? அரசியலில் இறங்கினா எல்லா அதிகாரத்தையும் நான் கைப்பற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அரசியலுக்கு வர மாதிரி அது அண்ணாமலை வந்தாப்பள்ளி இல்லை, அந்த மாதிரி கொண்டு வரான். கொஞ்சம் அது அட்டாக் தான் அது. ஏன்னா அண்ணாமலையை அந்த பாபிதேலை கொண்டு வந்து ஒரு நல்ல கேரக்டரை கொண்டு போனால் பரவாயில்ல, அவர் வில்லன் கேரக்டர் ஆகும்போது அப்போ அண்ணாமலையை வில்லனாக மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. அந்த இது காட்சி கொண்டு போகிறான். அப்போது இவனுக்கு குண்டு வைக்கிறாங்க. அப்போ தான் அந்த முஸ்லீம் கேரக்டரை கொண்டு வரான். அப்போது குண்டு வைக்கணும்னா முஸ்லீம் தான் வைப்பாங்க. இல்லை, இந்தியாவில் எடுக்கிற பல படங்கள், சரி இந்தியா கூட விட்டுருங்க, வட மாநிலங்களில் அந்த பிரச்சனை இருக்குது. தென் மாநிலங்களில் இருக்கிற பல படம் 100 படம் எடுக்கிறான்னா ஒரு 40 to 50 படத்தில் இந்த மாதிரி காட்சிகள் இருக்க தான் செய்யுது. எல்லாத்துக்குமே இப்போ போராட்டி இருக்க முடியும்? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், ஏன்றேன் உங்ககிட்ட கதை இல்லையா? வா, எங்கிட்ட நிறைய கதை இருக்குது. ரஜினிகாந்த் படம் எடுத்தார எந்த படத்திலாச்சும் முஸ்லீமை வில்லனா காட்டி தான் சம்பாதிச்சாரா அவர்? இல்லை 100 நாள் 200 நாள் ஓடிச்சா? சூப்பர் ஸ்டார் 2 பட்டம் வாங்கினாரா? இல்லை எம்ஜிஆர் அப்படி தான் எடுத்து ஃபெமிலியர் ஆனாரா? சிவாஜி அப்படி எடுத்து தான் ஃபெமிலியர் ஆனா? உங்களுக்கு ஏன்டா இப்போ அரிப்பு? எங்கே சுற்றி அங்கே வரீங்க? நீ இந்த படத்தை உண்மையிலே உன்னுடைய கட்சிக்கு ப்ரொமோஷனுக்காக எடுத்த படம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது ஊடால எங்கேருந்து முஸ்லீம் வரான் தொப்பி போட்டான் கேட்டால் ஒருத்தனை வந்து இதில் இன்னொன்று என்னென்னா, குண்டு வைக்கிறதும் முஸ்லீமா, காட்டி கொடுக்குறதும் முஸ்லீமா, தடுக்கிறதும் முஸ்லீம், வைக்கிறதும் முஸ்லீமா, நியூட்ரலாக தானே போயிருக்கு படம். எப்படி இலையில வந்து சாப்பாடு வச்சுட்டு விதவிதமான பலகாரங்களை எல்லாத்தையும் வச்சுட்டு பக்கத்தில் மலத்தையும் வச்சுட்டு சாப்பிட்றேன்னு நீங்கள் சாப்பிடுவீங்களா? சொல்லுங்கள் சார், ஏன்டா அந்த கேரக்டருன்ற நான் அதை ஏன் கொண்டு வந்த? அதுவும் தொப்பி போட்டு பாய். அது இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இப்போ அது தாக்கத்தை ஏற்படுத்துமா? அதாவது படத்தில் நீங்கள் சொன்ன அந்த காட்சி தாக்கத்தை ஏற்படுத்துமா, இல்லை தடாரையும் போட்ட ட்வீட்டு தாக்கத்தை ஏற்படுத்துமாங்கிறத கேள்வி. நீங்கள் படத்துக்கு எதிராக நீங்கள் பேசுங்க, வழக்கு வந்தால் ஐஎன்பி கட்சி பார்த்துக்குன்னு சொல்கிறீங்க, சும்மா இருக்கணும் தூண்டி விடுற மாதிரி தானே இருக்குது. இல்லை, தூண்டி விடுறது இல்லை. அப்போ என்ன தான் பண்ணுறது? இப்போ வழக்கு வாங்கினா அவனால் பாஸ்போர்ட் எடுக்க முடியுமா? இல்லை அடுத்தடுத்து அவனோட கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஏதாவது வேலையில் செய்ய முடியும்? என்னங்க பண்ணுறது? அப்போ எவ்வளோ நாள் தான் நாங்களும் அவனுங்களை எதிர்த்து ஜனநாயக ரீதியாக போராட்டி இருக்குது. இது விஜயே அதுக்கும் பதில் சொல்கிறான், அந்த படத்திலே விஜயும் பதில் சொல்கிறான். தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் ட்வீட் ஏன் போட்டிங்கன்றீங்களா? அந்த படத்திலே விஜய் பதில் சொல்லியிருக்கான். ஏன் சொன்னால், கள்ளச்சாராயம் குடித்து ஒருத்தர் இறந்துருவார், ஊரில் 150 பேர் இறந்துருவாங்க. உடனே அந்த பணத்தை தூக்கிட்டு நீதி கேட்டு அந்த வியாபாரியை கைது பண்ண சொல்லி, வியாபாரி யார்? இவன் தான், நம்ம வில்லன் பிரகாஷ் ராஜை கைது பண்ண போகிறாங்க. உடனே பிரகாஷ் உத்தரவு போட்டு போலீஸ் எல்லாருக்கும் சுட்டு தள்ளிடுறாங்க போராட்டக்காரர். அப்போ அந்த ஒரு பெண்ணு மட்டும் கண்ணகி சிலைக்கு கீழே உட்காந்துட்டு நீதி கேட்டு போராடும்போது அந்த பெண்ணுடைய மகளை கூட்டின்னு போய் பிரகாஷ் ராஜ் கற்பழிப்பான். பிரகாஷ் ராஜுடைய ஆட்கள் கற்பழிச்சு கொண்டுடுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, தாட்டை வச்சுட்டு விஜய் அவங்ககிட்ட கொடுத்து சாப்பிடுவான், சாப்பிட மாட்டேன். போராட்டம், ஆர்ப்பாட்டம், இப்படி அழுது ஒப்பாரி வச்சு உண்ணாவிரதம், இதெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் முட்டாள்கள் செய்கிற வேலை. என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? அடிக்கணும். போராட்டம்லாம் பண்ணக்கூடாது, அடிக்கணுமா? விஜய் சொன்ன டைலாக் அடிப்படையில் பார்த்தா
நான் என்ன பண்ணணும்? விஜய்க்கு எதிராக போராட்டம் பண்ணக்கூடாது, விஜய்க்கு எதிராக வழக்கு போடக்கூடாது, விஜய் ஒம்மடமாக எங்கே போனாலும் செருப்பை வீட்டுன்னு அடிக்கணும். இது கற்பனையாக எடுக்கிற படத்துக்கும் இப்போ நீங்கள் பேசுகிற ரியாலிட்டிக்கும் ஒரே ஒத்து வருமா? அந்த கற்பனை தானேங்க இன்னைக்கு அவனை இந்த அரசியலில் தலைவனாக்கி வச்சிருக்கு. கற்பனைன்றீங்க, சொல்லுங்க. அந்த கற்பனை தானேங்க அவனை அரசியல் தலைவராக்கி வச்சிருக்கு. இது நான் சொல்ல, அவன் சொல்ல டைலாக்கு. அப்போ என்ன பண்ணுறான்? போராட்டம் பண்ணக்கூடாதுன்றான், ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஜனநாயகத்தினுடைய கடமைகள் தெரியுமா உங்களுக்கு? அவர் திரைப்படத்தில் பேசுவாங்க, போராட்டம் பண்ணுறது ஜனநாயகம் கொடுத்த உரிமை. அது உரிமை இல்லையா? அதையே அவன் பண்ணக்கூடாதுன்றான். அவன் இதெல்லாம் பேசுறதெல்லாம் எடுத்து நீங்க பேசுவீங்க நீங்க புதுவெளியில. இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை. படத்தில் பேசுனதெல்லாம் அதுதானுங்க அவனை இன்னைக்கு கதாநாயகன் ஆக்கிச்சு. கதாநாயகன் தானே இன்னைக்கு அரசியல் தலைவராக்கி வச்சிருக்கு. நீங்கள் இன்னைக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. யாரும் நம்ம சப்போர்ட் பண்றதுன்னு இல்லை. இல்லை, வேற என்ன? இப்போ நீங்கள் போட்ட ட்வீட்டுக்கு என்ன அர்த்தம்? அப்போ அது வன்மம்னா இப்போ நீங்கள் பண்ணுறது அதுதானே? அதுதான் விஜய் சொன்னது. ஒரு கற்பனை, ஒரு படம் எடுக்கிறாங்க, அதுதாங்க விஜய் சொன்னதை நான் பிரதிபலிச்சிருக்கேன். நான் உண்மையில அந்த படம் பார்க்காமலே நான் போட்டது நான். ஆனால் கடைசியாக அந்த படத்தை கதை கேட்கும்போது தெரியுது, அப்போ நம்ம சொன்னது தான் அவன் கதையாக எடுத்திருக்கான்னு. ஏன் இப்படி பண்ணுவோம்? சரி, இதை கூட விடுங்க. பாபி தேவல் உடனே நாடு கடத்தப்படுறார். நாடு கடத்து போகிறாரு. போயிட்டு ஒரு ஐரோப்பிய நாடுகளில் உள்ளே பூந்து அங்கே எல்லாரையும் கொண்டுட்டு பிரதமரெல்லாம் விதவிதமான டைலாக். எப்படின்னு சொன்னால், சதாம் ஹுசைனை அமெரிக்கா படைகள் எப்படி தூக்கில் ஏற்றி அந்த ஏற்றி அந்த காணொலியை சோசியல் மீடியாவில் விட்டு சந்தோஷம் கண்டாங்களோ, அதேமாரி இந்த அதிபருடைய இதுவை தூக்கில் ஏற்றி இதை அப்போ தான் நம்ம யாருன்னு உலகத்துக்கே தெரிவிக்கணுன்ற மாதிரி பாபிதேவ் டைலாக்கு. அது இந்தியாவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது முழுக்க பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடு காமிக்கிறான், புரியுதுங்களா? இதில் ஆப்பிரிக்கா நாடு காமிக்கிறான். ஐரோப்பியில் ஆப்பிரிக்கா நாடு காமிக்கிறான், ஆப்பிரிக்காவை காமிக்கிறான். காமிச்சிட்டு விட்டுட்டு திடீர்னு வேற ஒரு சீனு திடீர்னு வருது. அது என்னடான்னு சொன்னால், இந்திய கப்பலை அடித்து ஒரு 500க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் கொல்லப்படுறாங்க. அதுக்கு பாகிஸ்தான் தான் காரணன்றான். அப்போ அதில் கிடைச்ச ஆயுதங்களை வச்சு ஆய்வு பண்ணும்போது நல்லா பாருங்கள், அதில் கிடைச்ச ஆயுதங்களை ஆய்வு பண்ணும்போது இது சைனாவில் உருவாக்கப்பட்டது இந்த ஆயுதம். சரி, சைனாவில் யார் செஞ்சான்னு சொன்னால் பாபிதேவ் பேர் வருது, புரியுதுங்களா? பாபிதேவ் பேர் வருது. அப்போது இவன் இந்தியாவிலேருந்து போகிறான், ஆப்பிரிக்கா நாட்டில் ஒரு நாட்டை அடிக்கிறான். அப்புறம் இந்த கப்பல் இதாவது இது பாகிஸ்தான் தாக்குதல் அப்படின்னு சொல்லி கொண்டு வரான். ஒன்றுமே, அதாவது தலைக்கும் காலுக்கும் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட மாதிரி இருக்குது எல்லா கதையுமே. ஒன்றுமே இல்லை, சம்மந்தமே இல்லை. இல்லை ஏன் பாகிஸ்தானுக்கு கொண்டு வரன்றதே தெரியல. இல்லை, அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா படம் வெளியே வந்தால் கூட நீங்கள் சொல்கிற கதை அடிப்பில் ஒன்றுமே இல்லைனா ஓடி இருக்காது. இப்போ நீங்கள் பேசி படத்தை ஹைப் ஏற்றுறதா நீங்கள் வேலையை பண்ணி எங்கே அது வழக்கு போகிறாங்க, வழக்கு போட்டு எதுக்குற வழக்கு போகிறான்னு பார்க்க போவாங்க. ஒரு விஷயம் இது ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி இருக்குது படத்தில். ஒரு விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்கு? சாதா மக்களோட அவன் தாவேக்காரன் தான் நிறைய இந்த படத்தை பார்த்துருக்கான். ஏன்னா நிறைய பேர் எனக்கு தாவேக்காரன் தான், படத்தை முழுக்க பாருங்க சொல்லுங்க, முழுக்க பாருங்க, எனக்கு பார்க்கல. ப்ரொபகண்டா படம் அப்படி தான் பார்ப்பாங்க, வேறு யார் பார்ப்பாங்க? அப்போ அது தாவேக்காரன் தான் பார்த்துருக்கான். அந்த படத்தை ரிலீஸ் பண்ணது தாவேக்காரன். நான் அடித்து சொல்லுவேன் தாவேக்கா தான். ஏன்னா நம்ம பணம் வாங்கி வச்சுட்டாங்க 200-300 கோடி. இந்த தேர்தல் நேரத்தில் இந்த படம் வெளியே இருந்ததுன்னா இதை ஒரு ப்ரொமோஷன் படமாக நினைச்சிட்டேன், வெளியே விட்டுடு அப்படின்னு சொல்லி வெளியே விட்டான். இப்போ இதில் பாதிக்கப்படுறது யார்? தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், இவங்க தான் பாதிக்கப்படுவாங்க, புரியுதுங்களா? அதெல்லாம் விஜய் யோசிச்சிருக்க மாட்டாரா? சொல்லப்படி பார்த்தா தாவேக்காவுக்கு இதுக்கு சின்ன சம்பந்தம் இருக்குது. படத்தோடைய அளவுக்கு விஜய் இறக்க குணப்பட்டுனா விஜய் படங்கள் எடுத்து எத்தனையோ ப்ரொடியூசருக்கு போண்டி ஆனானுங்க. இன்னைக்கு கூட சாப்பாட்டு வழி இல்லாமல் இருக்கணும். அவனுக்கு ஒரு 100 ரூபா கொடுக்குறது இல்லாமல் இவன் பொண்டாட்டிக்கு கடன் கொடுத்துருக்கானா, பிள்ளைக்கு கடன் கொடுத்துருக்கானா, பொண்ணுக்கு கடன் கொடுத்துருக்கானா, இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியில் பாத்திரத்தில் பதிவு பண்ணியிருக்கானா. இவெல்லாம் மனுஷன் சொல்லி உட்காந்து அவங்கள பற்றி கேள்வி கேட்டுருக்கீங்க. கோட்டீஸ்வரன் கூட சரி, தான் பொண்டாட்டி கொடுத்த காசை கடன் எழுதி வைக்க மாட்டான், பிள்ளைக்கு கொடுத்த காசை கடன் எழுதி வைக்க மாட்டான், பொண்ணுக்கு கொடுத்த காசை கடன் எழுதி வைக்க மாட்டான். பொண்ணுக்கு நீ கொடுக்காம எவடா கொடுப்பான்? பக்கத்து வீட்டுக்காரனா கொடுப்பான். நான் கேட்குறேன். சரி, இது சம்மந்தப்பட்ட வழக்கு கொடுத்தீங்க, என்ன சொன்னாங்க? என்ன சொல்லுவாங்க? காவல்துறை புகார் எடுத்துக்கிச்சு, அவ்வளோதான். நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா இது போல் பல புகார்கள் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா இன்றைக்கி சட்டம் எப்படின்னு சொன்னீங்கன்னா, அதிகாரம், ஆட்பலம், பணபலம் எல்லாம் இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் பணிஞ்சு தானே போகுது. பாமர மக்களாக இருந்தால் உடனே நம்ம புகார் கொடுத்த அடுத்த நிமிஷம் தூக்கி உள்ளே போடுவாங்க. இன்றைக்கி சவுக்கு சங்கர் எப்படி தூக்கி போடுறாங்க? இன்றைக்கி சவுக்கு சங்கர் தாயார் அந்த கவலையிலே இன்றைக்கி மரணம் வேறு அடைஞ்சிருக்காங்க. அப்போ பாமரனுக்கு ஒரு நீதி, படுபாதகனுக்கு ஒரு நீதியை தான் இன்றைய அரசியல். ரொம்ப நன்றி.